எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலோட சிறப்பை பற்றி பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே கிரிவலம் செல்வது வழக்கமாகவே இருந்துட்டு வருதுங்க. அந்த வகையில் திருவண்ணாமலை சித்ரா பௌர்ணமியில் கிரிவலம் செல்லும் பக்தர்கள் எந்த வகையான வேண்டுதல்கள் வைத்து நிறைவேறப் போகிறது அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. வரலாற்றிலையும் சரிங்க, ஆன்மீகத்திலையும் சரிங்க, புகழ் பெற்ற இடமாக திகழக்கூடியது தான் திருவண்ணாமலைன்னு சொல்லலாங்க. பஞ்சபூத தலங்களில் ஒன்றாகவும் சைவ குரல்வர்களால் பாடல் பெற்ற ஒரு தலமாகவும் சிறப்பு பெற்ற இந்த திருக்கோயிலை பற்றி நம்ம நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த திருவண்ணாமலை கோவிலானது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா, திருவண்ணாமலை இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் அமைந்துள்ள ஒரு திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கும் ஒரு மாநகராட்சிங்க. திருவண்ணாமலை மாவட்டத்தின் தலைநகரமும் இதுவுன்னே சொல்லலாம். இந்த நகருக்கு திருவருணை மற்றும் திரு அண்ணாமலை என்னும் பெயர்களும் உண்டுன்னே சொல்லலாங்க. புனித நகரமாக சொல்லப்படும் இந்த நகரில் புகழ்பெற்ற நினைத்தாலே முக்தி தரும் 7 நகரங்களில் ஒன்றான அண்ணாமலையார் திருக்கோயில் உள்ளதுன்னே சொல்லலாம். இந்த நகரமானது புதுச்சேரி, திருவண்ணாமலை, பெங்களூரு நகரை இணைக்கும் தேசிய நெடுஞ்சாலையில் இருக்குன்னே சொல்லலாங்க. திருவண்ணாமலை மாநகரம் மிகவும் பழமையான நகரங்களில் ஒன்றுங்க. திருவண்ணாமலை மாநகரம் பற்றிய குறிப்பு சங்க இலக்கிய பாடல்களில் பல இடங்கள்லையும் வருதுன்னே சொல்லலாங்க. இந்த கோவிலானது சுமார் 2800 ஆண்டுகளுக்கு முன் தொண்டைமான் இளந்திரையன் திருவண்ணாமலை மாநகரத்தை ஆண்டதை பரிபாடல் மூலம் அறிய முடிகிறதுங்க. திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவது வழக்கமாகவே இருந்துட்டு வருதுன்னே சொல்லலாங்க. வருகின்ற 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பௌர்ணமி தினமான ஏப்ரல் 12ஆம் தேதி அன்னைக்கு எந்த நேரத்தில் கிரிவலம் வருது நமக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் மலையை வலம் வந்து வழிபடும் வழிபாட்டிற்கு பெயர் தான் கிரிவலம் அப்படின்னு சொல்லப்படுகிறதுங்க. கிரிவலம் வழிபாடு துவங்கிய தலமாக திருவண்ணாமலையானது சொல்லப்படுதுங்க. இதைத் தொடர்ந்தே மற்ற கோவில்களில் கிரிவலம் வந்து வழிபடும் பழக்கமும் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுறாங்கன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க. பௌர்ணமி அப்படின்னாவே நம்மளுடைய நினைவுக்கு வருவது திருவண்ணாமலை தாங்க. தமிழகத்தில் உள்ள புண்ணிய தலங்களில் ஒன்றாக இருக்கும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் ஆண்டாண்டு காலமாகவே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை வழிபடுவது வழக்கமாகவே இருந்துட்டு வருதுங்க. இங்கு சிவனே மலை வடிவமாக விற்றிருக்குவதாக ஒரு நம்பிக்கைங்க. இதனால் மலையை வலம் வருவது சிவனை வலம் வருவதற்கு சமமாகவும் சொல்லப்படுதுங்க. திருவண்ணாமலை கிரிவலம் வழிபாடு என்பது எப்போது யாரால் துவங்கப்பட்டது என யாருக்குமே தெரியாதுன்னே சொல்லலாங்க. ஆனால் கூட இந்த கிரிவலத்திற்கு தனி மகிமை இருக்குன்னே சொல்லலாங்க. சுமார் 14 கிலோமீட்டர் கொண்டது திருவண்ணாமலை கிரிவல பயணனே சொல்லலாம். இந்த பயணம் மேற்கொள்றதுனால நம்மளுடைய வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே தீருன்னே சொல்லலாங்க. திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்றதுக்கு வருடத்தின் 365 நாட்களுமே ஏற்றதாக இருந்தால் கூட பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் செல்வது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க. அந்த பௌர்ணமி அன்னைக்கு திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்றதுனால பாவங்கள் அனைத்துமே நீங்கி முக்தி கிடைக்கும், செல்வ நலன்கள் அனைத்துமே கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையாகவே இருந்துட்டு வருதுன்னே சொல்லலாங்க. அந்த வகையில் இந்த சித்ரா பௌர்ணமி மே 11ஆம் தேதி வருகிறதுங்க. ஒவ்வொரு மாதமுமே கிரிவலம் செல்ல உகந்த நேரத்தை திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் நிர்வாகமே அறிவிக்குங்க. அந்த வகையில் இந்த முறையும் கிரிவலம் செல்ல உகந்த நேரத்தை அறிவித்துள்ளதுன்னு சொல்லலாங்க. மே 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 8:01 மணிக்கு தொடங்கி மே 12ஆம் தேதி இரவு 10:25 மணி வரைக்குமே சித்ரா பௌர்ணமி கிரிவலம் செல்ல உகந்த நேரமாகவும் சொல்லப்படுதுங்க. அதே மாதிரி வழக்கத்தை விட இந்த நாளில் பக்தர்களோட எண்ணிக்கையானது அதிகமாகவே இருக்கும். அப்படிங்கிறதுனால திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகம் பல்வேறு முன் ஏற்பாடுகளை செஞ்சு வருகிறதுன்னு சொல்லலாங்க. கிரிவல பாதையில் அனுமதிக்கப்பட்ட இடத்தை தாண்டி கடையை விரித்துள்ள கடைக்காரர்களுக்கு எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். அதே போல் 20 இடங்களில் தற்காலிக பேருந்து நிலையங்களும் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுதுன்னே சொல்லலாங்க.
அதே மாதிரி திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரரின் அருளை பெறுவதற்காக சித்தர்கள் பல்வேறு வடிவங்கள் எடுத்து கிரிவலம் வருவதாகவும் சொல்லப்படுதுங்க. நிலவின் ஒளிக்கு சில அபூர்வ ஆற்றல்கள் இருக்குங்க. பயிர், செடி, கொடி, மூலிகைகள் செழிப்பாக வளர்வதற்கு தேவையான சக்தியை அது தரும். நில ஒளி நம் மீது பட்டால் அறிவும் பலப்படும், மனக்குழப்பங்கள் அனைத்துமே நீங்கன்னே சொல்லலாங்க. அந்த வகையில் மற்ற நாளை விட தெய்வீக சக்தி மிக்க மலைகளுக்கு பௌர்ணமியில் சக்தி அதிகரிக்குன்னே சொல்லலாங்க. பௌர்ணமி கிரிவலத்தால் தெய்வ அருள், மூலிகை காற்றால் உடல் நலம், நில ஒளியில் மனத்தெளிவு உண்டாகுன்னே சொல்லலாங்க. வலம் வரவங்களுக்கு இறை ஞாமத்தை உச்சரித்தபடி அமைதியாக வந்தால் பலன் இரட்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குன்னே சொல்லலாங்க. குறிப்பாக சித்தர்களோட அருளை நம்மளோட கிரிவலத்தால் பெற முடியுங்க. சித்ரா பௌர்ணமி வழிபாட்டின் மிக முக்கிய அம்சமாக சித்தரோட அருளை பெறுவது வலியுறுத்தப்படுதுன்னே சொல்லலாங்க. அந்த வகையில் நமக்கு மட்டுமல்லாமல் சித்தர்களுக்கும் சித்ரா பௌர்ணமி முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் சொல்லப்படுது. பொதுவாகவே சித்ரா பௌர்ணமி தினத்தன்னைக்கு பூமியில் இருந்து ஒருவித உப்பு கிளம்புங்க. அந்த உப்புக்கு பூமிநாதன் என்றும் பெயருங்க. இந்த உப்பு அதிக சக்தி தரக்கூடியதாகவும் சொல்லப்படுதுங்க. இதை சித்தர்கள் தான் கண்டுபிடித்து உலகத்திற்கு தெரிவிப்பதாகவும் சொல்லப்படுது. இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தன்னைக்கு அந்த உப்பு சக்தி பெறுவதற்காகவே சித்தர்கள் அனைவருமே பல இடங்களில் தோன்றுவதும் உண்டுன்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் மேலும் பல முக்கிய தலங்களில் உள்ள இறைமூர்த்திகளை வழிபடுவதற்காக சித்தர்களும் வராங்க. அந்த வகையில் திருவண்ணாமலை, சதுரகிரி, பொதிகை மலை உள்பட பல்வேறு மலைகளில் சித்தர்களும் வள வருவதாகவும் சொல்லப்படுதுன்னே சொல்லலாங்க. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு சென்று வந்தாலே முக்தி கிடைக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி இவரோட அருளை பெறுவதற்காக சித்தர்களானது பல்வேறு வடிவங்கள் எடுத்து கிரிவலம் வருவதாகவும் சொல்லப்படுது. அதே மாதிரி வண்ணத்து பூச்சிக்காக ஏதோ விலங்காக மனிதர்கள் போலவே சித்தர்கள் வலம் வருவதாகவும் சொல்லப்படுதுங்க. அந்த சமயத்தில் நாமுமே கிரிவலம் சென்றால் நமக்கு அண்ணாமலையாரோட அருளும் சித்தரோட அருளும் ஆசையும் நமக்கு கிடைக்குன்னே சொல்லலாம். எனவே தான் இந்த கிரிவல தலங்களில் உள்ள சித்தர்களின் ஜீவ சமாதியை சித்ரா பௌர்ணமி தினத்தன்னைக்கு தவறாமல் வழிபட வேண்டும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. திருவண்ணாமலையில் ஏற்கனவே நிறைய சித்தர்களோட அருள் உள்ளதுங்க. சித்ரா பௌர்ணமி தினத்தன்னைக்கு மற்ற இடங்களில் உள்ள சித்தர்களும் திருவண்ணாமலைக்கு வந்து விடுவாங்களாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் இருக்குங்க. ஆகையினால நாளை திருவண்ணாமலைக்கு கிரிவலம் செல்றவங்க ஈசன் பெயரோட சித்தர்களையும் நினைத்து வழிபட்டால் பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குன்னே சொல்லலாம். இந்த சித்ரா பௌர்ணமியில் என்ன இன்னொரு சிறப்பு அப்படின்னா, சித்ரா பௌர்ணமி தினத்தன்னைக்கு சித்திரை நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்றதுனால கடலில் நீராடுவது மிகவும் நல்லதாக சொல்லப்படுதுங்க. அதே மாதிரி கடலில் நீராடினால் இதுவரை சம்பாதித்த பாவங்கள் அனைத்துமே கரைத்து விடலாம் அப்படிங்கிறது ஐதீகமாகவே சொல்லப்படுதுங்க. அன்றைய தினத்தில் கடலில் புனித நீராடி வர்றவங்களுக்கு சித்தர்கள், ரிஷிகர்கள் தாயாக காத்து இருப்பாங்க அப்படின்னு புராணங்கள் சொல்லப்படுதுங்க. எனவே கடலில் புனித நீராடினால் சித்தர்களோட ஆசையும் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும்னே சொல்லலாம். திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் கோவிலானது அமைஞ்சிருக்குன்னு பார்த்தங்க. இந்த சிவாலயமானது சிவபெருமானோட பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக விளங்குதுங்க. பிரம்மாவும் திருமாலும் தங்களுக்கென யார் பெரியவர் அப்படின்னு சண்டையிட்டு கொண்டபோது அந்த சிவபெருமானவர் அக்னி தூணாக நின்றார். அவருடைய அடியை தேடி திருமால்வராக அவதாரம் எடுத்து பூமியை குடைந்து சென்றார். பிரம்மா சிவபெருமானின் முடியை தேடி அன்னவாகனத்தில் பறந்து சென்றார். அவங்க இருவராலுமே சிவபெருமானோட அடிமுடியை காண முடியவில்லை என்பது இந்த தலத்தோட தலப்புராணமாகவும் சொல்லப்படுதுங்க. திருவண்ணாமலை சிவாலயத்தில் ஆண்டுக்கு 4 முறை பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது. இவற்றில் கார்த்திகை மாதத்தில் கொண்டாடப்படுகின்ற பிரம்மோற்சவம் சிறப்பானதாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த பிரம்மோற்சவ விழா 10 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. இந்த விழாவின் 10ஆம் நாள் கார்த்திகை தீப திருநாளாகவும் கொண்டாடப்படுதுன்னு சொல்லலாங்க. இந்த சிவாலயத்தில் கார்த்திகை தீப நாளன்னைக்கு மகா தீபம் ஏற்றப்படும். அந்த நாளில் சிவாலயத்திற்கு வந்து திருவண்ணாமலையை வழிபடுவதை பக்தர்கள் வழக்கமாகவே கொண்டிருக்காங்கன்னு சொல்லலாங்க. மலையின் உச்சியில் இந்த தீபம் ஏற்றப்படுகிறது. இதனை மகா தீபம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சைவ சமயத்தில் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தலமாக திருவண்ணாமலை உள்ளதுன்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் முழு நிலவு நாட்களிலும் சிவபக்தர்கள் அண்ணாமலையை வலம் வருங்கிறாங்க. இதனை மலை வளம் என்றும் அழைக்கப்படுதுங்க. பக்தர்கள் வலம் வருகின்ற கிரிவல பாதைகள் 2 இருக்குன்னே சொல்லலாம். திருவண்ணாமலையில் மலை வளம் வருகின்ற பாதையில் எண்ணற்ற சித்தர்களோட ஜீவ சமாதிகள் அமைந்துள்ளன.
இந்த அண்ணாமலையார் கோவில் அண்ணாமலை மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கியமான இந்த ஆலயமான்னு சொல்லப்படுதுங்க. இது பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாகவும் போற்றப்படுகிறதுங்க. அண்ணாமலையார் கோவில் நினைத்தாலே முக்தி தரும் தலமாகவும் சைவர்கள் தங்களோட வாழ்வில் ஒரு முறையாவது தரிசிக்க வேண்டிய ஒரு தலமாகவும் இந்த தலமானது சொல்லப்படுதுன்னு சொல்லலாங்க. எனவே அனைவருமே இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தன்னைக்கு கிரிவலம் செல்லுங்க. உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீரும். அது மட்டும் இல்லாமல் பாவங்களும் குறையுன்னு சொல்லலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையம் நம்பர் கொடுத்துங்க. எனக்கு கால் பண்ணி தாராளமாக கேட்கலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத எங்கள் கூட பதிவு பண்ணிக்கோங்க. ஆல் வியூஸ் தேங்க்யூ.